கிரண் மதுமிதா கிட்ட என்னுடைய வேலைக்காக நீ ரெக்கமெண்ட் பண்ணணும்னு கேட்க, நானும் தீபாவளி அப்ப இருந்தே கவனிச்சிட்டு இருக்கேன். ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணணும்னே நீ சுத்திட்டு இருக்க. மரியாதையா இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே போறியா இல்ல செக்யூரிட்டியை வர சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவான்னு கேட்க கிரண் கோமா அங்கிருந்து கிளம்புறாரு. அந்த நேரம் அபிஷேக் அவருக்கு கால் பண்ணி, உங்களை 10 மணிக்கு இன்டர்வியூக்கு வர சொல்லியிருந்தேனே, ஏன் இன்னும் வரலன்னு கேட்க, நான் இப்போ உங்க வீட்டில் தான் சார் இருக்கிறேன், இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அங்க வந்துருவேன்னு கிரண் போனை வைக்கிறாரு. நம்ம 5 அடி பாஞ்சா இவன் 10 அடி பாயிரானேன்னு அபிஷேக் நினைக்கிறாரு. ஜீவா ஆன்லைன் மீட்டிங்கில் இருக்கிறாரு. அவர்கிட்ட மாயா வந்து எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்ல, அவர் பெர்மிஷன் கேட்டுட்டு, என்ன மாயா நீ, நான் மீட்டிங்கில் இருக்கேன்னு சொல்கிறாரு. மாயா அவருடைய லேப்டாப்பை எடுத்துட்டு, இது வேணும்னா எனக்கு ஒரு கிஸ் கொடுன்னு கேட்க, அவரும் கிஸ் பண்ணுறாரு. இப்போவே நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், நம்ம சீக்கிரமாகவே குழந்தை பெற்றுக்கலாமான்னு கேட்குறாங்க. நம்ம செட்டில் ஆனதுக்கப்புறமா அதை பற்றி யோசிச்சா போதும் ஜீவா சொல்லிடுறாரு. இதனால மாயா அப்செட் ஆகுறாங்க. அப்போ மாயாவை பார்க்குறதுக்காக அவங்களோட ஃப்ரெண்ட் சரவணன் அங்கே வராரு. நீ ஏன் இவ்வளோ அப்செட்டாக இருக்கேன்னு எனக்கு தெரியும் மாயா, உன் ஃப்ரெண்டு கீர்த்தி எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டா. இந்த குழந்தை இருந்தாச்சுன்னா அது உன்னுடைய கெரியர் குரோத்தையே பாதிக்கும். அதனால இந்த குழந்தை வேணுமா வேண்டாமான்னு நீயே நல்லா யோசிச்சு முடிவெடுன்னு சொல்லிட்டு போறாரு. மதுமிதா கௌதம்காக நான்வெஜ் சமைக்கிறாங்க. இதை பார்த்த பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆமா, நீ நான்வெஜ் சமைக்க மாட்டேன்னு உங்க வீட்டில் சொன்னாங்களேன்னு கேட்க, அவருக்கு நான்வெஜ்னா பிடிச்சிருக்குது, எனக்கு அவருக்காக சமைக்கிறது பிடிச்சிருக்கு பாட்டின்னு சொல்ல, அதை கேட்ட பாட்டி சந்தோஷத்துல கண் கலங்குறாங்க. அபிஷேக் கிரணுடைய ஃபைலை கூட செக் பண்ணாம அவர் அந்த ஆஃபீஸுடைய சீஃப் அக்கௌண்டண்டா அப்பாயிண்ட் பண்றாரு. அவருடைய சேலரி 1 லட்சம் ரூபான்னு சொல்ல, அதை கேட்ட கிரண் ஷாக் ஆகுறாரு. இது நீங்க பார்க்க போற வேலைக்காக மட்டும் நான் கொடுக்குற சேலரி இல்ல, எனக்கு விசுவாசமாவும் இருக்கிறதுக்காக நான் கொடுக்கக்கூடியதுன்னு அபிஷேக் சொல்ல, கண்டிப்பா நான் உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன்னு கிரண் சொல்றாரு. இதோட ப்ரோமோ முடியுது.